என் தடைகள் உடையுமா? பிரைஸ் தி லார்ட். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். மீகா 2:13. ஆம் அன்பானவர்களே, என்ன அருமையான வார்த்தைகள் இவை! ஆண்டவரின் பெயர் தடைகளை நீக்கி போடுகின்றவர். யோவான் 14:14 அவர் சொல்கிறார், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று. ஆகவே தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ற உமது பெயரை வைத்து நான் கேட்கின்றேன். வாக்குமாறாத என் தெய்வமே, இதோ இவ்வளவு வருடங்களாக நான் இந்த தடையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்பது உமக்கு நன்றாகவே தெரியுமே அப்பா. தயவு செய்து இந்த தடைகளை எனக்காக நீர் உடைத்து போடும் என்று ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் அதை உடைத்து போடுவார் அன்பானவர்களே. ஏனென்றால் அவர் தன் மக்களுக்காக செங்கடலை 2ஆக பிளந்தவர், எரிகோ மதிலை உடைத்தவர், யோர்தானை குவியலாக நிற்க வைத்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தனது பிள்ளைகளாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் நிச்சயம் நமது தடைகளையும் உடைத்து போடுவார். நாம் கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட வகையில் நாம் அவரிடம் கேட்கும் பொழுது நிச்சயம் அவர் நமது தடைகளை உடைத்து போடுவார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை. சந்தேகப்படாமல் கேட்போம். நிச்சயம் ஆண்டவரிடமிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த தடைகள், நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், எதிர்ப்புகளாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், அல்லது மூடப்பட்ட கதவுகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்று அவை உடைப்பட்டு போகும். அந்த தடைகள் அனைத்தும் தவிடு பொடி ஆகும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அந்த தடைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருக்கு முன்பாக எடுத்து வைப்போம். அந்த தடைகள் பிசாசினால் கொண்டு வரப்பட்டது என்றால் நிச்சயம் பிசாசின் தலையை மிதித்தவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த தலையை மிதித்து அவர் நிச்சயம் நமக்கு வெற்றியை தருவார். ஒருவேளை அந்த தடைகள் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டதாக இருந்தது என்றால் நிச்சயம் அந்த தடைகள் நீங்குவது வரைக்கும், அவருக்கு ஏற்ற நேரம் வரைக்கும் அந்த தடைகளை தான் சந்தித்து கொள்ள தேவையான பொறுமையையும் நமக்கு அவர் அருள்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அன்பானவர்களே, ஒன்று மட்டும் நிச்சயம். ரோமர் 8:28 படி அவரை நம்புகின்ற நமக்கு எல்லாமே, எந்த தடைகளாக இருந்தாலும் அவையெல்லாம் நமது நன்மைக்காக தான் முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே அது நடக்கும் வரைக்கும், அந்த தடைகள் உடையும் வரைக்கும் நாம் அமைதியாக இருப்போம், பொறுமையாக இருப்போம். இந்த மனிதன் மட்டும் மனம் மாறினால் இதோ என்னுடைய பிரச்சனை என்றோ தீர்ந்திருக்குமே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை மட்டும் நம்புங்கள், ஆண்டவரை மட்டும் விசுவசிங்கள். அப்பா, உங்களால மட்டும்தான் இது முடியும். பொருளை வேணா நான் மாத்தி வைக்கலாம்ப்பா, ஆனா இவனுடைய மனசை என்னால மாற்ற முடியவில்லையே என்று இவ்வளவு நாள் நீங்கள் கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இன்று ஆண்டவர் அந்த மகனை சந்திப்பார். நிச்சயம் தான் மூடிய கதவை அவனே திறப்பான் உங்களுக்காக. ஆண்டவருடைய செயல் இது அன்பானவர்களே. பூதாகரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய, மலை போல் நின்று கொண்டிருக்கக்கூடிய எந்தவித தடையாக இருந்தாலும் ஆண்டவரின் பார்வை பட்டவுடன் அப்படியே உடைந்து போகும். ஆமேன். மனிதர்கள், பணம், பதவி அனைத்தையும் வைத்து நான் இவ்வளவு வருடங்களாக முயற்சி செய்துவிட்டேன், எந்த முயற்சியும் எனக்கு பலன் கொடுக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிராதீர்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார், இன்றே கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். தடைகளை நீக்கி போடுகிறவரே, எங்கள் அன்பு தெய்வமே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடையையும் இதோ உமக்கு முன்பாக நான் எடுத்து வைக்கின்றேன். இந்த அத்தனை தடைகளையும் நீர் தவிடு பொடி ஆக்கப் போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆனால் நானும் ஏதாவது செய்தாக வேண்டுமே அப்பா. இதோ இந்த நேரத்தில் உம்மை முழுமையாக நான் நம்புகிறேன், முடியும் என்று நம்புகிறேன். உமது இறை வார்த்தைகளை
தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ற உமது பெயரை வைத்து நான் துதியினால் ஒரு கோட்டை கட்டி, அப்பா இதோ நான் என்னை பாதுகாத்துக் கொள்கின்றேன். அந்த தடைகளை துதிகளினால் உடைத்த இஸ்ரவேலரை போல நானும் துதித்து 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 தடைகளை உடைக்க தேவையான அப்பா இதோ எனக்கு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.